Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கடவுளுடைய வழியில் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படி எவன் ஒருவன் தன் வாழ்வை செயல்படுத்துகிறானோ அவனையும் தான் நீதிமான்களாக ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு குடும்ப தலைவர்களாக இருப்போம், குடும்ப தலைவியாக இருக்கும் நாம் முதல்ல கடவுளுடைய ஜீவனுள்ள வார்த்தையிலே அதிக தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே பல மாற்றத்தையும் செய்ய வேண்டும். அப்படி மாற்றங்களை செய்யும்போது தான் நாம் நீதிமான்களாக ஆகிறோம். அப்படி நான் நீதிமான்களாக ஆவதினாலே நாம் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் பிள்ளைகளுக்கு அளவு கடந்த ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வாழ்த்தைப்படி நம் வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு அநேக பேர் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராமல் பிள்ளைகளை மாற்ற சொல்லி அவர்களை வற்புறுத்துவார்கள், அவர்களை கண்டிப்பார்கள். நாம் ஒரு விதத்திலே நாம் மாறாவிட்டால் நம் பிள்ளைகள் எப்படி மாறுவார்கள்? அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் முதலிலே நீதிமான்களாக மாறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி நீதிமான்களாக மாறுவதால் தான் பிள்ளைகளும் உங்களுடைய விசுவாசத்திலே வளருவார்கள், அவர்களும் பாக்கியவான்களாக மாறுவார்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பிள்ளைகளுடைய சிந்தனை எங்கே இருக்கிறது? பிள்ளைகளுடைய செயல்கள் எப்படிப்பட்ட செயல்களாக இருக்கிறது? இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கடவுளை விட்டு விலகி செல்லுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளை என் ஜீவனுள்ள வார்த்தை மூலியமாக அவர்களை வழி நடத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அனைவரும் நீதிமான்களாக இருப்பதால் கண்டிப்பாக கடவுளுடைய அன்பை குறித்து முதலிலே நம் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும். பிள்ளைகள் எங்கு சென்றாலும் வந்தாலும் அவருடைய நாமத்தையே குறித்து நாம் கற்றுத்தர வேண்டும். அப்போதுதான் அவர்களும் விசுவாசத்திலும் கடவுளுடைய பக்தியிலும் செல்வ செழிப்பாக இருப்பார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு விதையை விதைச்சிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்தால் அப்போது அது எப்படி துளிர்த்து எப்படி ஒரு ஆலமரமாக வரும்? இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் முன்னேறி வருகிறது, ஆனால் பிள்ளைகளோட சிந்தனையில் ஒரு முன்னேற்றமும் வருவதில்லை. இதை ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையாகவும், அவருடைய அரசாங்கம் நெருங்கி கொண்டு இருக்கிறது, இனி காலம் கடந்து செல்லாது. அநேக பிள்ளைகளை பாதுகாக்கும் முதல் கடமை அநேக பெற்றோர்களுக்கு உண்டு. அப்படி பிள்ளைகளை வழி நடத்தும் போதுதான் அவர்கள் நீதிமான்கள் என்று ஆண்டவர் பார்க்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் கடவுளை விசுவாசிப்பது மட்டுமல்ல, நம் பிள்ளைகளுக்கும் கடவுளை பற்றி போதனைகளை, சரியான போதனைகளை கற்றுத்தர வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நம் அநேக சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்காகவும் அவர்களுக்காகவும் எல்லோரும் கடவுளுடைய நாமத்திலே அவர்கள் முன்னேறி வருவதற்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த வசனத்து போல நீங்கள் நீதிமான்களாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அதுபோல எங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் மிகப்பெரிய பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி அப்பா. அப்பா, அவங்களுடைய வழிகள் உம்மது பாதையில் வருவதற்கு தேவ கிருபை செய்ய மாட்டோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பருவத்தில் இருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் அவர் செய்யுங்கள் பாவத்தை எல்லாம் நீ தயவாய் மன்னி மாண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலியமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you are watching New Eden TV.